ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷனல் நேச்சுரல் ப்ரெக்னென்சி ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சகோதரி ஒருத்தவங்க அவங்களோட ப்ரெக்னென்சி ஸ்டோரியை நம்மக்கிட்ட ரொம்ப டீட்டெயில்டாக பெரிய பேராகிராஃபாக டைப் பண்ணி அனுப்பி இதை வீடியோவாகவும் போட சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நானும் இந்த வீடியோ போடுறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய ஒரு ஐடியா கிடைக்குது, ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது, மனசில் ஒரு நம்பிக்கை வருதுக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அண்ட் இதை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி உங்களுக்கும் சக்ஸஸும் ஆகியிருக்கு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரியும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் அதே சமயத்தில் ஒரு நல்ல ஐடியாவும் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சிஸ்டர் எவ்வளோ வருஷமாக குழந்தைக்காக வெயிட் பண்ணாங்க, அதுக்காக அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாகவே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாங்க வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் அண்ட் ஆர்கானிக் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதில் சீட்ஸ் பவுடர், வெயிட் லாஸ் பவுடர், கருஞ்சீரக பவுடர், இர்ரெகுலர் பீரியட்ஸ், அந்த கருஞ்சீரக பவுடர் தான் இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு நம்ம எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியாகும். மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸ், பூங்கார் அரிசி கஞ்சி மிக்ஸ், அப்புறமா மல்டி மில்லட் பொங்கல் மிக்ஸ், அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கல்யாண முருங்கை பொடி, இப்படின்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுவும் ஃபஸ்ட் குவாலிட்டியில் ரொம்ப ஹைஜீனிக்காக சுத்தமான முறையில் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கேட்க செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அட்லீஸ்ட் இதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஆரோக்கிய உணவு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய அதாவது கருமுட்டை வளர்ச்சியை தூண்டக்கூடிய ப்ரோட்டீன் ரிச் ஹெல்த் மிக்ஸும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் கூட போயிட்டுருக்கு. ஹெல்த் மிக்ஸ் அண்ட் வெயிட் லாஸ் காம்போ, வெயிட் லாஸ் பவுடர் ரெண்டும் சேர்த்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 80 rupees கிட்ட நாங்கள் கம்மியாக கொடுக்குறோம். ஸோ இதெல்லாமே நீங்கள் அவைல் பண்ணிக்கணும், நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம ஆரோக்கிய உணவை காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்கு. அதுலேயும் முக்கியமாக இந்த சீட்ஸ் பவுடர், கல்யாண முருங்கை பொடி, வெயிட் லாஸ் பவுடர், அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா மல்டி மில்லட் மிக்ஸு, பூங்கார் ரைஸ் கஞ்சி, இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்கு. ஆர்டர்ஸ் அவ்வளோ வந்துட்டுருக்கு. ஸோ எங்களாலே உடனே ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி பண்ண முடியல. அந்தளவுக்கு உங்களோட சப்போர்ட் இருக்குது. இன்னுமே உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டருக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுசோட நல்லபடியாக சுகப்பிரசவமாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை அவங்களுக்காக நம்ம வேண்டிப்போம். இப்போ நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹலோ அக்கா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் உங்கள் சேனலுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. எனக்கு மேரேஜ் ஆகி 2 years ஆச்சு. ஃபஸ்ட் இயர் எனக்கு பேபி தங்கலை, 2 time கன்ஃபார்ம் ஆகி இல்லாமல் போச்சு. அப்புறம் நாங்களே 1 year ஹெல்த்தாக ஸ்பெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணணும். அப்போதான் நான் உங்கள் சேனலை நான் பார்த்தது தான் உங்கள் சேனல் அக்கா. நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், எனக்கு எது செட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் எல்லா டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் எனக்கு ஹெல்த் கேர் பண்ணினேன். ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது வெந்தயம் பவுடர், எம்டி ஸ்டொமக்கில் குடித்தேன். அப்புறமா பட்டர்ஃப்ளை அண்ட் லெக்ஸ் ஆஃப் த வால் போஸ் பண்ணினேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவங்க இந்த 2 பட்டர்ஃப்ளை போஸ் யோகாவும் லெக்ஸ் ஆஃப் த வால் போஸும் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா 2 time கன்ஃபார்ம் ஆகி அது இல்லாமல் போயிருக்கு. மேபி மிஸ்கேரேஜ் ஆகியிருக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க 1 year நம்ம சேனல் பார்த்து ஹெல்த்தியாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம சேனல் பார்த்துருக்காங்க. அந்த டிப்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன நமக்கு தேவை, இதை தான் நானும் சொல்லுவேன். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, என்னென்னா அக்கா நீங்கள் நிறைய டிப்ஸ் போடுறீங்க, எனக்கு எதை ஃபாலோ பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னா நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள், என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நீங்கள் தான் ஒரு கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம சிஸ்டர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க முக்கியமாக ஃபாலோ பண்ணது தான் பார்த்திங்கன்னா வெந்தயம், லெக்ஸ் ஆஃப் த வால் போஸ். இது எல்லாமே வெந்தயம் நம்மளோட ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறதுல ஒரு ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் நம்ம ப்ராடக்ட்டில் கூட நிறைய ப்ராடக்ட்டில் நம்ம வெந்தயம், மஞ்சள் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் சிஸ்டர் வெந்தயம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அதுவும் எம்டி ஸ்டொமக்கில் காலையில் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் சுகர் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். இப்போ சுகர் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டேன். ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்காங்க. டீ காஃபி எடுத்துக்கிறதும் அவாய்ட் பண்ணிட்டேன். அப்படி சூப்பர். இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னே சொல்லலாம். சுகர் வந்து கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் வந்து நம்ம சேனலில் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறேன். அதுலேயும் முக்கியமாக ஒயிட் சுகர் தான் கம்மி பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை. ஒயிட் சுகரை கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் அதாவது கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்து நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ யூஸ் பண்ணால் கூட அதையும் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டீ காஃபி அவாய்ட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் வந்து ஒரு டேக்கு 3 லிட்டர் எடுத்துக்கிட்டாங்க. உண்மையாகவே தான் நானும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஒரு நாளைக்கு டெய்லி 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டாவே நீங்கள் வந்து நிறைய சேஞ்சஸ் உங்கள் பாடியில் பார்க்கலாம். இதை மட்டும் கண்டினியூ பண்ணுனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிருச்சு. கண்டினியூ பண்ணினேன். நெக்ஸ்ட் மந்த் கன்ஃபார்ம் ஆகிருச்சு. டாக்டர் பார்த்தோம் ரொம்ப ஹெல்த்தாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 மந்த் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் டாக்டர் சொன்னாங்க ரொம்ப ஹெல்த்தாக இருக்குது, நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் 9 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். மெயின் நல்லா வாட்டர் எடுக்கணும். ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் அந்த வாட்டரே சரி பண்ணிடும். நான் சொன்னதே சிஸ்டரும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தா மட்டும்தான் அதை நீங்கள் வந்து உணர முடியும். நான் எவ்வளோ தான் சொன்னாலும் அதை செய்யும் போது தான் உங்களுக்கே தோணும், ஆஹா இதுலேயே நம்மளுக்கு இவ்வளோ ரிசல்ட் தெரியுதே அப்படிங்கிறது. ஸோ சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெனி ப்ராப்ளம்ஸ் அந்த வாட்டர் சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் கூடவே கடவுளையும் நம்பினேன். வாராகி அம்மாவுக்கு 3 டைம்ஸ் நெய் தீபம் ஏற்றி மனசார வேண்டிக்கிட்டேன். எனக்கு அந்த கடவுளின் வரமும் கிடச்சிது. இதான் என் ப்ரெக்னென்சிக்கு நான் ஃபாலோ பண்ணினேன். உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நம்பிக்கையோட ஒரு காரியம் நம்ம செஞ்சால் கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே தான் நானும் சொல்கிறேன். கண்டிப்பாக என்னோடய லைஃப்லேயும் அதுதான். நம்ம என்ன தான் ஒரு பக்கம் முயற்சி பண்ணாலும், ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு போனாலும், காசு எவ்வளோ செலவு பண்ணாலும், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் கடவுள் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது. அது நம்ம நல்லபடியாக பண்ணால் இன்னுமே நமக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா. எனக்கு நல்லபடியாக பேபி பிறக்கணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு நல்லபடியாக பேபி பிறக்கும். இன்னும் பேபி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்பிக்கையோட டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டர் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க ஃபாலோ பண்ணதும் ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம், கிடைக்காத விஷயம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ரொம்ப சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி அவங்க நேச்சுரலாக கன்சீவ் ஆகியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி முழு நம்பிக்கையோட முழு முயற்சியோடு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களாலேயும் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.